மார்க்கு 5 அதிகாரம் 34 உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று கர்த்தராகிய தேவன் யாரெல்லாம் வேதனையோடு பாரத்தோடு துக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. என் அன்பு மகனே மகளே, இது உன் வேதனையை நீக்குகிற காலம். கர்த்தராகிய தேவனை தேடும் போது கர்த்தராகிய தேவன் நமக்கு தருகிற விடுதலை என்னவென்றால் சுகத்தை தருகிறார், வேதனையை நீக்குகிறார். இது ஒரு ஆறுதலான வார்த்தை மட்டுமல்ல, அதிகாரம் கொண்ட கர்த்தருடைய அறிவிப்பாக இருக்கிறது. 12 ஆண்டுகளாக அந்த பெண் வேதனையோடு வாழ்ந்தார்கள், மருத்துவம் பார்க்கிறார்கள், முயற்சி இருந்தது, ஆனால் சுகம் மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை. அவள் ஒரே ஒரு முடிவெடுக்கிறாள், என்னவென்றால் நான் இயேசுவை தொடுவேன். அவள் கூச்சம் பார்க்கவில்லை, வெட்கப்படவில்லை, கூட்டத்தை பார்க்கவில்லை, அங்கிருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்கவில்லை. அவருடைய விசுவாசத்தை செயல்படுத்துகிறவளாக இருக்கிறார். அவள் தொட்ட நொடி பொழுதே அந்த வேதனை நின்றது. இயேசு நின்றார். என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். மனிதர்கள் கவனிக்காத தொடுதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார். பிறகுதான் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவர் சொல்லவில்லை உன்னுடைய தகுதியோ உன்னுடைய பரிசுத்தமோ உன்னை சுகப்படுத்தவில்லை, மாறாக உன்னுடைய விசுவாசம்தான் இன்றைக்கு உனக்கு சுகத்தை தந்திருக்கிறது. இன்று உன் வேதனை நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமானது அல்ல என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறவராக, உங்கள் வேதனைகளை அறிகிறவராக இருக்கிறபடியினாலே அந்த கண்ணீரை துடைப்பதற்கும் வேதனையை நீக்குவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தை கிடைக்க பண்ணுவதற்கும் நீங்கள் வேதனை நீங்கி சுகமாய் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆகவேதான் உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு என்று சொல்லுகிறார். சரீரத்திலே மட்டுமல்ல, ஒருவருடைய இருதயமும் மனக்குழப்பத்தினாலே, பிரச்சனைகள் பாடுகளினாலே, போராட்டங்களினாலே சோர்ந்து போய் இருக்கலாம். அப்படிப்பட்ட உடைந்த நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களா நீங்கள்? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தராகிய தேவனிடத்திலே சூழ்நிலைகளை பார்க்காமல், மனிதரை பார்க்காமல் தேடுவோம். அவரிடத்திலிருந்து சுகத்தையும் நன்மையையும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன்.